புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முருகேசன் என்ற இளைஞர் அப்பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு சென்றுவிட்டு வெளியில் நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் கண்ணிமைக்கும் நேரத்தில் முருகேசனை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. ரத்த வெள்ளத்தில் சரிந்து போன முருகேசன் நிகழ்விடத்திலேயே பலியான நிலையில் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. முருகேசன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்து பதறிப்போன ஊர் மக்கள் டாஸ்மாக் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு விரைந்தனர். மது போதையில்தான் அடிக்கடி இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக கூறி ஆத்திரமடைந்த மக்கள் தட்டாரடியாக டாஸ்மாக்கை அடித்து நொறுக்கினர். பொதுமக்களின் போராட்டத்தால் பதற்றம் அதிகரித்த நிலையில் சுற்றுப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளும் விரைந்து மூடப்பட்டன. இதனையடுத்து முருகேசனை கொலை செய்த மர்ம நபர்களை விரைந்து கைது செய்ய கோரி புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் ஊர் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நொடிக்கு நொடி பதற்றம் நீடித்த நிலையில் போலீசார் நிகழ்விடத்தில் குவிக்கப்பட்டனர். கொலையாளிகளை தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதாகவும் மிக விரைவில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவர் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முருகேசனின் உறவுக்கார பெண்ணை அதே ஊரைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் முருகேசன் அந்த இளம் பெண்ணை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் காதலனும் அவனது நண்பர்களும் அரிவாள்களோடு ஊருக்குள் நுழைந்து முருகேசனை தாக்க முயன்றதாகவும் அந்த சமயம் முருகேசனின் உறவினர்கள் ஒன்று கூடியதால் அவர்களது திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஐயப்பன் என்ற நபர் மட்டும் ஊர் மக்களிடம் சிக்கியதால் அவரை பலமாக தாக்கி போலீசில் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்டே ஐயப்பனும் இளம் பெண்ணின் காதலனும் சேர்ந்து முருகேசனை தீர்த்து கட்டியதாக அவரது உறவினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் புதுக்கோட்டை மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல்.